மக்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கிறதான செய்தியை பதிவு செய்து அதை ஆன்லைனில் போட விரும்புகிறோம். ஏற்கனவே போட்டது யூடியூப்ல பங்கெடுக்க முடியாதவர்கள் தூரத்தில் இருக்கிறவங்க எனக்கு பிரோஜனமாக இருக்கு. அதனால் சபை தவறானே ஒரு தயவு விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் செய்தியை நான் பதிவு செய்கிறோம். இந்த நாளில் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1ஆம் தேதி அதுக்கு நம்ம சிந்தித்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி இல்லவர் அல்லவே. வாசிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே இந்த நாள் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனுடைய இந்த வசனத்தில் நாம் முக்கியப்படுத்தி பார்க்கிற வார்த்தை என்னன்னா, தமது நாமத்து நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உண்மைதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய அன்புள்ள பிரயாசங்களை ஒரு நாள் அவர் மறக்கிறது இல்லை அப்படிங்கறத குறித்து நாம் இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம். ஜெபம் என்கிறதான அவர் நம்முடைய அன்பின் பிரயாசத்தை அவர் மறக்கிறது இல்லை. காணிக்கை என்கிறதான அன்பின் பிரயாசத்தை அவர் மறக்கிறது இல்லை. நற்கிரியை செய்கிற அன்பின் பிரயாசத்தை அவர் மறக்கிறது இல்லை. ஊழியர்களுக்காக நாம் எடுக்கும் பிரயாசங்களை மறக்கிறதுன்னு சொல்லி நம்ம 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னா, நம்ம பிரயாசப்படும் போது அந்த பிரயாசத்துல சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனா பலன் தருகிறதற்கு தேவன் ஒரு நாள் மறக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அதை குறித்து ஒரு 4 வேத பகுதிகளை நம்ம சுருக்கமாய் இந்த நாள் நாம் சிந்திக்க போகிறோம். நாம் ஒரு ஆராதனை 1.5 மணி நேரத்தில் நம்மளை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே கூடுமான வரை வசனங்களை நம்ம சிந்தித்து வசனங்களை நம்ம பிடித்துக் கொள்வோம், வசனங்களை சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்வார். மனிதர்கள் பிரயாசத்தின் பலனை மறந்து போகலாம், ஆனால் தேவன் நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலனை அவர் மறக்கிறது இல்லை. பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பிரயாசத்துக்குரிய பலனை என்ன பண்ணுவான்? மறந்துடுவான். ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். இந்த ஒரு 4 வேத வசனங்களை அடிப்படையாக நாம் சிந்திக்க போறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல, ஆனாலும் பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கவனிங்க, நம்ம முதல்ல விஷயம் பார்க்கும்போது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்டு பொய்யான காரணங்களை சாட்டி சிறைச்சாலையில் இருக்கிறார். அவன் சொல்லுகிறார், நான் களவா இங்கே கொண்டு வரப்பட்டவன், நான் எந்த அநியாயமும் செய்யல, ஆனாலும் இந்த சிறையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறத சொல்றதை நம்ம கேட்கிறோம். 2 மனிதர்கள் அங்க இருக்கிறார்கள், ராஜாவுடைய அலுவலர்கள். ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாகி பேக்கர். அவன் ராஜாவுக்கான ஆகாரத்தை ஒழுங்கு செய்கிறவன். இன்னொருத்தன் பானபாத்திரம், ராஜா குடிக்கிறதான பானத்தை தயாரிப்பது. இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல சொப்பனத்தை கண்டு அப்படியே பேய் அந்த மாதிரி இருக்கிறாங்க. எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சாக வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ற ஆட்கள் குட் மார்னிங் சொல்லல, வணக்கம் சொல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அவ கேட்கிற, என்ன முகம்னா செத்து போன மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் நான் சொப்பனம் பார்த்தேன், அதுவே நான் வயிற்ற கலங்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. சொப்பனத்தை சொல்ல அப்படிங்கிறேன். சொப்பனத்தை சொல்ல பயப்படாத. பானபாத்திரக்காரன் சொல்றான், இன்னும் 3 நாள்ல ராஜாவும் தலையை உயர்த்தி மேல கொண்டு வந்துருவாரு. இதை கேட்ட உடனே சுயம்பாகிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவனும் தான் விளக்கத்தை சொல்றான். கவனிங்க, இந்த இடத்துல நாம யோசேப்பு கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, யோசேப்பு அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எய்டாக இருந்தார். ஸ்பிரிச்சுவல் எய்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முதல் உதவி.
நீங்க பஸ்ல போகும்போது டிரைவர் சீட்டு பின்னாடி பாருங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அதுல என்னென்ன இருக்கும், முதல் உதவி செய்யற மாதிரி வச்சிருக்கோம். நாம வாழுகிற இடத்துல நாம ஸ்பிரிச்சுவல் எய்டா கத்தனம் வச்சிருக்கிறோம். சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் எய்ட். நீங்க குடியிருக்கிற உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஸ்பிரிச்சுவல் எய்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சப்போர்ட். கவனிங்க, இந்த இடத்துல அவர்கள் கலங்கி அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா எப்படி இருந்தாங்க? அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டார். அப்ப நேத்து அவங்க எப்படி இல்ல, துக்கமா இல்ல, கேஷுவலா இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க முகம் துக்கமா இருந்த போது, நான் ஆரம்பத்தை சொன்னது போல, இங்க யோசேப்பு அவனுடைய கிரியை, அவனுடைய பிரயாசம் என்ன ஆண்டு சொன்னார். ஆண்டவர் நாமத்தை நிமித்தம் காண்பிக்கிற அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அன்பின் பிரயாசம் என்ன? அன்பின் பிரயாசம்னா ஜோசப் வாஸ் a spiritual aid. யோசேப்பு ஒரு ஆவிக்குரிய உதவி செய்கிறவனாக இருந்தார். முகம் துக்கமா இருக்கிறது அப்படிங்கும்போது, உனக்கு மட்டுமா துக்கமா இருக்கு, நான் தான் துக்கமா இருக்கேன், உன் பிரச்சனை என் பிரச்சனை பெருசையா, என் கதை கொஞ்சம் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாரா? இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? பிரச்சனை சொல்லும் போது, ஆமா எவன் தான் பிரச்சனை இல்லாம இருக்கிறான், எல்லாம் தான் பிரச்சனை இருக்கு, இதுதான் என் தலையெழுத்து, அப்படியே போக வேண்டியது. இதை சொல்வதற்கு தேவாவி பெற்ற மனிதர்கள், இதை சொல்லுகிறவர்கள் தேவாவி பெற்றவர்கள், தேவாவியை பெற்றவர்கள் அவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்கள். யோசேப்பு குறித்து என்ன அடையாளப்படுத்துகிறார்கள்? யோசேப்பு தேவாவியை பெற்றவர். அப்போ அவங்க துக்கமுகமாய் இருக்கும் பொழுது, கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, மரண பயத்தோடு இருக்கும் பொழுது, அடுத்து என்ன ஆகுமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு யோசேப்பு செய்தது என்னன்னா, தேவன் கொடுத்த வெளிச்சத்தின்படியான வாழ்க்கையுடைய, தேவன் கொடுத்த வெளிச்சத்தின்படியான வாழ்க்கை கட்டுகிறதான வார்த்தைகளை யோசேப்பு கொடுத்தார். அந்த வார்த்தைகளை கொடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் எய்ட். இந்த உலகத்துல நீங்கள் நானும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகம் கலங்கி இருக்கிறது, துக்கத்தோடு இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கு, எதிர்கால பயத்தை குறித்து இருக்கிறது, வாழ்வா சாவா என்று சொல்லுவாங்க, மதில் மேல் பூனை போல என்னாக தெரியலையே, நம்பிக்கை இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் போது நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆவிக்குரிய உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு அந்த பிறவி சப்பானியை சந்தித்த போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்காக நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல. அவன் என்ன செய்கிறான்? அவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு நம்மால கொடுக்க முடியாது, ஆனா நமக்குள்ள இருக்கிற இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாமா? இயேசு முழுசா கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள நிறைவா இருக்கிறார். நமக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது உனக்கு தருகிறேன். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்புள்ள பிரயாசங்க, வாழை தம்பிமாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க சந்திக்கும் பொழுது இருக்க சகோதரிகள் சகோதரர்கள், உங்க நண்பர்களையோ, உங்களோட வேலை செய்கிறவர்களையோ, உங்க உறவினர்களையோ சந்திக்கும் போது அவங்க துக்கமுகமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம விசாரிக்க, துக்கத்துக்கு என்ன காரணம் விசாரிக்கும். உங்க பிரச்சனையை சொல்றாங்களா? பிரச்சனையை சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்மறையா பேசாம, அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் எய்டா நான் இருக்கேன், ஆண்டவரே காயம் கட்டுகிறவனாக, அவங்க வேதனையை மாற்றுகிறவனாக, துக்கத்தை மாற செய்கிறவனாக. இது யாரால முடியும்னா தேவ ஆவியை பெற்றவனால தான் முடியும். ஹல்லேலூயா. நீங்க பேசுகிற வார்த்தைகளோட நீங்க டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணும்போது ஏதோ பகிர்ந்துப்பாங்க, என் பையன் விட்டுட்டான், என் பையன் கவனிக்கல, ஏதோ விஷயத்த சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்குடங்களுக்கு சமானமா இருக்கிறது. வாயில கர்த்தர் வார்த்தை வச்சிருக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகள் அல்ல, நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தைகள், அவங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், ஏவி எழுப்புகிற வார்த்தைகள், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்க முடியாத வார்த்தைகளை பேசுவதற்காக தான்
கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், என்னை வைத்திருக்கிறார். அது என்னவா இருக்குன்னா, அது ஆண்டவருக்கு முன்பாக அது அன்பின் பிரயாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்காக நெருக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒதுங்கி போகிற மக்கள் இருக்கிறார்கள். நீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையில பாத்தீங்கன்னா, கள்ளர் கையில் அகப்பட்டதான அந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது 2 பேர் பக்கமா விலகி போனார்கள். ஆனால் அவன் நெருங்கி வந்தது யாரு? சமாரியன். இன்னைக்கு நமக்குள்ளாக இந்த சமாரியன் இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அது அவங்களுக்காக கவலைப்படாதீங்க. நான் ஜெபம் பண்றேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, ஜெபம் பண்றேன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆறுதல் வரும். ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லும் போதே கண்ணில் தண்ணி வரும். அப்படி சொல்லும் போதே முகம் மாறும். அது அர்த்தம் என்னன்னா, அவர்கள் தேவையோடு இருக்கிறார்கள். தேவையுள்ள நேரத்தில் கர்த்தர்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப யோசேப்பை போல நீங்கள் நானும் ஸ்பிரிச்சுவல் எய்டாக நாம் இருக்க வேண்டும். என்ன எய்டாக இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன எய்டா இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் எய்டா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த ஆவிக்குரிய சப்போர்ட் பண்ணுங்க. வார்த்தையெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வேத வசனத்தை கொண்டு சப்போர்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஜெபத்தை கொண்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த பிரயாசத்தை அந்த பர்டிகுலர் நபர் மறந்து போகலாம். நீங்க என்ன சொல்லுவாங்க, அவனுக்காக என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? கல்யாணத்துக்காக முட்டியை பாருங்க, என் வயிறே புண்ணாச்சு பாஸ்டிங் போட்டு நான் கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னாங்க. நடக்குதா இல்லையா? அப்படி அவங்க மறந்து போகலாம். தேவன் ஒரு நாள் அன்பின் பிரயாசத்தை மறக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பாடமாத்திர தலைவன் மறந்து போனான், ஆண்டவர் மறந்தாரா? மறக்கல. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த பாடமாத்திரக்காரன் போய் ராஜா கிட்ட சொல்லி இருந்தாருன்னா இந்த மேன்மை வந்திருக்காது. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல யோசேப்பை உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்? பார்வோனுக்கு நிகராக. ஹல்லேலூயா. பார்வோன் முழு இன்சார்ஜ் விட்டுட்டான். சீட்ல மட்டும்தான், சிங்காசனத்தை மட்டும்தான் அவங்களுக்கு மேல இருக்கிறத மற்றபடி எல்லாம் நீதான் சொல்லி உயர்த்தி வைத்த தேவன். ஆண்டவர் பிரயாசத்தை மறந்தாரா? மறக்கலங்க. நீங்களும் நானும் படுகிற அன்பின் பிரயாசத்தை, முதல்ல அன்பின் பிரயாசம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எய்ட். நம்ம யாரா இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் எய்ட். ஆவிக்குரிய உதவுகிற உபகரணங்களாக வச்சிருக்கீங்க. உங்க வாய், உங்க வார்த்தை, நீங்க சொல்லுகிறதான விஷயங்கள் அவிதமாய் மக்களை சப்போர்ட் பண்ணதா இருக்கும் போது தேவன் அதை மறக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடியவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இங்க பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆண்டவர் சோர்ந்து போகாம நாம் செஞ்சோம்னா மகிமையை தராராம், கனத்தையும் அழியாமையும் ஆண்டவர் தராராம், இறுதியாக நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. மறுமையில நித்திய ஜீவனம், இந்த பூமியில 100 ஆசீர்வாதங்களை தருகிறார். வேகமா அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கவனிங்க, 22ஆம் வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:22. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இந்த வேத பகுதியை நீங்க வீட்டுல போய் வாசிகள். ஏன்னா அப்பதான் அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு புரியும். இந்த யோவாஸ் குறித்து வாசிக்கும் போது 1 வயதா இருக்கும் போது அவனுடைய அப்பாவை கொண்டுறாங்க. அகசியா எகுமுனாலே கொல்லப்படுகிறார். அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எல்லா ராஜகுமாரரையும் கொண்டுறாங்க. அப்படி கொல்லும் போது யோய்தா என்கிறதான ஆசாரியன் என்ன செய்கிறான்னா, இவனை எடுத்து 6 வருஷம் தேவாலயத்துல அவனை பாதுகாத்து 7ஆவது வருஷத்துல அவனை ராஜாவாக யூதாவின் மேல அபிஷேகம் பண்றதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க. 2 நாளாகவும் 22:12.
அத்தாலியான்னா அவங்களுடைய பாட்டி. அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா ராஜகுமாரனையும் கொல்லும் போது இந்த யோதா என்கிற ஆசாரியன் யோவாசை அவன் பாதுகாப்பு வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நீங்க வாசிக்கும் பொழுது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தேசத்து மேல வைக்கிறார்கள். 20ஆம் வசனத்தை வாசிங்கள. 23:20. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ராஜாவாக இவனை உட்கார செய்கிறாங்க. 24:1 வாசிங்க. இரண்டாம் வசனம் வாசிங்க. கவனிங்க, 40 வருஷமா அரசாட்சி செய்யறாங்க. யோதாவின் நாளெல்லாம் இந்த யோவாஸ் என்ன செய்யறாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானது செய்யறாங்க. அப்ப இந்த யோதா செய்த செயல் என்ன சொல்லுங்க? ஓரளவு உங்களுக்கு சொன்னேன், முழுசா சொல்ல முடியல, இந்த வேதபுரி வாசகம் புரியும். யோதா செஞ்ச செயல் என்ன? அத்தாலியால் என்கிற அவங்க பாட்டிமாவுடைய கொலை வெறியிலிருந்து என்ன பண்ணியாச்சு, காப்பாத்தியாச்சு. காப்பாத்தி அப்படியே விட்டுல. எத்தனை வருஷம்? இப்போ 7 வயசுல அவன் ராஜா ஆகிறான்னா எந்த வயசுல எடுத்துருக்கணும்? அப்போ 6 வருஷம் பாதுகாக்கிறாங்க. அப்ப அவனை எடுத்துட்டு வரும்போது எத்தனை வயசு இருக்கும்? 1 வயசு குழந்தைக்கு இந்த யோதா தான் தகப்பனாக தாயாக. 1 வயசு குழந்தை நம்ம கையில இருக்குன்னா அந்த குழந்தையை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப 6 வருஷம் அந்த குழந்தைக்கு தகப்பனா தாயா பராமரிக்கிற எல்லாத்தையும் கொடுத்து ராஜ்யபாரத்தை உட்கார வச்சு அழகு பார்த்து எதிராளிகளை அவன் முன்பாக சிதறடித்து அடித்து அவனுக்கு மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுத்து 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மோசை நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுத்து எல்லாம் ஒரு தகப்பனை போல இருந்து அவன் ராஜ்யபாரத்தை வச்சு அவனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தான் பாருங்க. இந்த யோகிதா செத்து போன உடனே அவன் ஆண்டு விட்டு விலகி போயிட்டான். அப்ப இந்த யோகிதாவின் மகன் தீர்க்கதரிசனம் வந்து சொல்றான், நீங்க ஆண்டவர் விட்டு நீ விலகி போயிட்ட, கர்த்தருடைய நியாயத்திற்கு மேல வரும்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான்னா அந்த யோகிதாவின் மகனை கொலை செய்கிறான். யார் கொலை செய்யறான்? யோகிதாவின் மகனை. அதான் இங்க வாசிக்கிறோம். அப்படியே 22, 24, 22 2 நாளாகும். அப்படியே அவனுடைய தகப்பனாகி யோகிதா தனக்கு செய்த தயையை ராஜாவாகி யோவாஸ் நினையாமல், மனுஷன் மறந்து போகிறவன் ஆனால் அண்ட சராசரங்கள் படைத்த தேவன் கிரியைகளை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் காண்பிக்கிற அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் சொல்லுங்களேன் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த இடத்துல இந்த யோகிதாவுடைய செயல் எப்படிப்பட்ட செயல்னா ஸ்பிரிச்சுவல் கேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்ல நம்ம பார்த்தா அது என்னது? ஸ்பிரிச்சுவல் எய்ட். இப்ப பார்க்கிறது ஸ்பிரிச்சுவல் கேர். யோவாசை அவன் எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த யோவாஸ் அத்தாலியா கையிலே செத்து போயிருந்திருக்கும். ஒருவேளை காப்பாத்தி எங்கேயோ விட்டு இருந்தா ராஜாவாக வர முடியாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் கேர் அப்படின்னும் போது இன்னைக்கு தேவன் நம்முடைய அன்பினுடைய பிரயாசம் எப்படி பிரயாசமா இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் கேர் உள்ள பிரயாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில சமயத்தை பாருங்க, சொல்லுவார்கள் இன்னைக்கு ஒரு 1000 மரத்தை நான் நட வேண்டும் என்று சொல்லி உடனே மீடியா வரும், பேப்பர்ல சொல்லுவாங்க 1000 மரத்தை நட்டுட்டாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க எத்தனை மரம் வளர்ந்துருக்கும். சொல்லுங்க, தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. 1000 மரம் நட்டாச்சு, வந்துருமா? ஏன் வராது? பராமரிப்பு இல்லை. சரியா சொன்னீங்க, பராமரிப்பு இல்லை. வீடியோக்காகவும் போட்டோவுக்காகவும் ஒரு விளம்பரத்துக்காகவும் நீங்க 1000 மரங்கள் 67வது பிறந்த நாளில் 67 மரங்களை நடப்போகிறோம். சந்தோஷம். 67 மரம் நட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர அது என்ன பண்ணாது. ஆனா பராமரிச்சுட்டா அதை போல ஒரு பெரிய செயல் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன அவசியம்னா பராமரிப்பு. இரண்டாவது, நம்ம பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறவர்களாக கர்த்தர் இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோய்தா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் இருந்திருப்பாரா? யோய்தா ஏன் பொழப்பு ஓடுனா பரவாயில்லன்னு சொல்லி அத்தாலியாரை சப்போர்ட் பண்ணி இருந்தார். யோய்தா எது எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு இல்ல, அவனுக்கு தெரியும்
தாவீதுக்கு பிறகு தாவீதின் குமாரன் தான் சிங்காசனத்துல வர வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உனக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தார். இந்த அறிந்திருந்த மனுஷன் ஷார்ட்கட்ல வர யாரையுமே அலோவ் பண்ணல. தாவீதின் ரூட்ல வருகிற, தாவீதின் வேற வருகிற இந்த யோவாஸ் வரணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். இந்த கேட்கிற அன்புடைய பிள்ளைகளே, நம்ம யாரா இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் கேர்டேக்கர்ஸா நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பராமரிப்பாளர்களா நாம் மாற வேண்டும். உங்க வீட்டுக்கு ஆவிக்குரிய பராமரிப்பாளர்கள் நீங்கள் தான். ஹல்லேலூயா. வீட்டுக்காரர் இருக்கிறாருங்க பாத்துப்பாங்க, என் மனைவி இருக்கிறாங்க பாத்துப்பாங்க, அது பசங்க எல்லாம் வந்துருச்சுங்க அதாவது பார்க்கணும். யோபை குறித்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதிகாலையும் எழுந்து என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பலி செலுத்தின ஒரு ஆவிக்குரிய பராமரிப்பாளனாக இருந்தான். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகள் எப்படி போனா எனக்கு என்ன சொல்லி பார்த்தாச்சு. ஏழை சொல்லுகிறான், சொல்லிட்டப்பா, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியவன் யார், போங்க அப்படின்னு விட்டுட்டான். இன்னைக்கு குடும்பத்திற்கு நீங்கள் ஆவிக்குரிய பராமரிப்பாளராக நீங்க இருக்க வேண்டும். உங்க குடும்பம் இந்த கேட்கிற நண்பர்களுடைய பிள்ளைகளை. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், யோய்தா எப்படிப்பட்ட ஆளா இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறதான ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பின் செயலை தேவன் ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, அவர் மறக்கிறது இல்லை. மனுஷன் மறந்து போவான். யோவாஸ் மறந்து போனதுனாலதான் பிள்ளையை சாகடிச்சான். இன்னைக்கு இந்த உலகம் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து போகும். ஆனா ஒன்று மட்டுங்க, பரலோக தேவன் நீங்க ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாம் பரலோகத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொர்நேலியுஸ் சொன்னார், உன் ஜெபங்களும் உன் தானங்களும் என் சமூகத்திலே என்னை கூட்டதா வருகிறது. மனுஷன் மறந்து போகிறவங்க, மனுஷனுடைய ட்ரேட்மார்க்க மறந்து போறவங்க. ஆனா ஆண்டவர் நம்ம அவருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும், இரண்டாவது பிரயாசம் என்ன அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பராமரிப்பு செய்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா அது முழுவதும் முடிகிற வரைக்கும் நீங்க பொறுப்பாளியா இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பராமரிப்பு என்ன அர்த்தம், நீங்க ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், ஒரு பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறான், மாமா கிட்ட சொல்றான், பீர்ந்தவைகளுக்காகவும் காணாமல் போனவர்களுக்காகவும் நான் என்ன செய்தேன், ஈடு கொடுத்தேன். பொறுப்பு அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு சொல்லுகிறதா. நீங்க தேவன் உங்களை சபையில வைத்திருக்கிறார், உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களுக்கு பொறுப்பாளியா வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோய்தா செய்தது என்ன, அவனை தப்புவித்தான், அவனை ராஜாவாக உட்கார வைத்தான். அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஆண்டோட வசனத்தை சொல்லிக் கொண்டே இருந்தான். வாசிக்கிற 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறோம், ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய பராமரிப்பு. இந்த வார்த்தை ஆகாரமாக இருக்கிறது. இந்த வார்த்தை சத்துரு கையிலிருந்து விடுவிக்கிறதான ஆயுதமாக இருக்கிறது. ஆண்டோட வார்த்தை தான் நம்ம பராமரிப்பு செய்கிறதான நல்ல ஒரு செயலை அது காண்பிக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்காக பராமரிப்பு செய்யும் பொழுது தேவன் அந்த அன்பின் பிரயாசத்தை அவர் என்ன செய்கிறது இல்லையா, மறந்து போகிற தேவன் அல்ல. அப்போ நம்ம இந்த காலவெளியில புரிஞ்சுக்கிறோம், இந்த உலகம் மறந்து போகும், மனுஷன் மறந்துடுவான், நன்மை அனுபவித்தவர்கள் மறந்து போவார்கள். நம்ம உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை அவர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. ரெண்டாவது, நீங்க முதல்ல நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் எய்டா இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கேர் பண்றவங்களா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் கேர் பண்றவங்களா இருக்கணும். ஒரு குழந்தைய அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தை காப்பகத்தை கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா, காலையில 8 மணிக்கு கொண்டு போய் விடுறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் யார் தான் பொறுப்பாளியா இருக்காங்க? அது கவனிக்கிறவங்க தான். அது அடும்போது அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அது விளையாடணும்னு நினைக்கும் போது அது சாப்பிட வைக்கிறது இல்லை. பசிக்காக அழுதுகிட்டு போது இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உதாசீனமா அல்லது கவனக்குறைவா வாயில நிப்புல வைக்கிறதோ அல்லது பொருள் விளையாட்டு சாமான கொடுத்து அந்த பிள்ளைக்கு பசி அடங்கிடுமா? அப்ப என்னென்ன சமயத்தை என்னென்ன செய்யும் அந்த புரிந்து கொள்ளுதல்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு, சபைக்கு, நான் சந்திக்கிறவங்களுக்கு நான் ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறவனாக, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவனா. ஒரு மருத்துவமனையில ஒரு செவிலியர் இருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில அதே பேஷண்ட் பக்கத்துல அவங்களுடைய தாயோ தந்தையோ சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? செவிலியர் 5 மணி ஆன உடனே அவங்க உடைய மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போயிடுவாங்க. மணி 10 ஆனாலும், சாப்பிடுற நேரம் ஆனாலும் அந்த நபர் எங்க உட்காந்துருப்பாங்க? மணியை பார்த்துட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு டாக்டர் வரணும்னு சொன்னாரு. 8 மணிக்கு வரணும்னு சொன்ன டாக்டர் 9 மணி ஆச்சு வரல, 10 மணி ஆச்சு வரல. சரி, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரட்டுமா, சாப்பிட்டு வரட்டுமா, போவாங்களா? பசி எடுத்தாலும் பரவாயில்ல, நாத்தம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த டாக்டரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி டாக்டர் போன் பண்ணா, நாட் ரீச்சபிள். டாக்டர் ஒரு ஆபரேஷனுக்காக வெளியே அங்க போயிருக்க எங்க போயிருக்காரு. அவர் 12 மணிக்கு வந்தாலும் முடிச்சிருந்து பார்த்துட்டு போறவங்க கேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 5 மணி ஆயிடுச்சு, என் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பி போகிறவனா இல்ல. இன்னைக்கு தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறாங்க? ஆவிக்குரிய கேர் டேக்கர்ஸா கட்ட வைத்து. வேக 3வது காரியத்தை நான் வாசித்து எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இப்ப இந்த வேத பகுதி வாசிங்க. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மொர்தெகாய் ராஜாவை கொல்ல நினைத்த அந்த 2 சதிகார காவலாளி கையில் இருந்து ராஜாவை காப்பாத்தினார். இதான் நடந்த சம்பவம். ஆனா அதுக்கான எந்த ரிவார்டும் தரப்படவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. ராஜாவின் வேலைக்காரர் சொல்கிறார்கள், மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, மறந்து போனார்கள். அவன் செஞ்ச செயல் சின்னதா பெருசாங்க? சொல்லுங்க, பெரிய செயலுங்க. வன்மம் வைத்து வகை தேடி கொண்டிருக்கான் ராஜா. மெய்க்காவலர்களே போட்டு தள்ளுகிற காலம் அங்கே நடந்திருக்குமா? எப்ப ராஜா தனியா வருவாரு? 2 காவலாளிகள் வன்மம் வைத்துக் கொண்டிருக்கிறது, வகை தேடி கொண்டிருக்கிறது. இந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி, எஸ்தர் மொர்தெகாய் சொன்னாலும் சொல்லி மொர்தெகாய் பேரை சொல்றாங்க. அது ஆராய்ந்து பார்க்கப்படும் போது உண்மை என்று கண்டறிந்து 2 பேரும் சாகடிக்கப்பட்டார்கள். அவனுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல, எந்த அவார்டும் கிடைக்கல. நீங்க உட்கார்ந்து நீங்க உங்க வேலை சொல்றது ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பெரிய சாதனையாளர்கள் விருது கொடுக்கலாம். என்னையா நான் இத்தனை வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கல, எங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு இந்த உலகம் மறந்து போகலாம், உங்கள் மேல இருக்கிறத மறந்து போகலாம். ஆனா ஆண்டு ஒன்னாலும் மறந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க மொர்தெகாய் அவன் ஒரு வேலையில இல்லை, அவன் வாசல் உட்கார்ந்து இருக்கிறாரு. தான் காலத்து செய்தி வந்துருச்சு, பார்த்துட்டாரு, உடனே தகவல் சொல்லிட்டாரு. நீங்க நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன்ஸா நாம இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல ஸ்பிரிச்சுவல் எய்டா இருக்கணும், 2வது ஸ்பிரிச்சுவல் கேர்டேக்கர்ஸா இருக்கணும், 3வது ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன். என்ன வேணா இருக்கணும்? முதல் வாரத்துக்கு எங்களை பார்த்து வாட்ச்மேன், அது நம்ம நினைக்கிற வாட்ச்மேன் அப்படின்னா நம்ம பார்க்கிற ஆளுகளை பார்த்து நம்ம பார்க்கிற சில
நபர்களை வைத்து அந்த வேலையை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆனா ஆக்சுவலா அதான் முக்கியமான வேலை. நீங்க ஏடிஎம் போனீங்கன்னா அந்த அந்த வாட்ச்மேன் எங்க இருப்பாரு? உள்ள தூங்கிட்டு இருப்பாரு, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும். வந்து ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னாக்கா எப்படி தூக்கலாம், எப்படி இதெல்லாம் நடக்குது? அந்த உண்மையா காவலாளியா இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, தூங்குவாரு. ஏதோ ஒரு கவனக்குறை. சில இடத்துல ரொம்ப சென்சியரா இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம குறை சொல்வதற்கு முடியாது. அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மூணாவது, உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை, ஆண்டவர் நாமத்தை நிமித்தம் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர்கள். இந்த 9வது மாதம் 1வது வாரத்துல நீங்கள் ஆவிக்குரிய உதவி செய்கிறவர்களாக, ஆவிக்குரிய பராமரிப்பு செய்கிறவர்களாக, ஆவிக்குரிய காவலாளிகளா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில சமயத்தில் கூர்க்கா வந்து காசு கேட்பாங்க. படிவாங்க, நம்ம 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா பார்த்தா 20 ரூபா கொடுங்க. இது அடுத்தது கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்ல தெருவில் நான் பார்க்கவே இல்லையே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னையா இது இந்த ஏரியா பக்கமே நான் பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு தான் போறேன். அப்போ காவலாளி என்று சொல்லும் பொழுது அந்த ஏரியா முழுக்க அவன் தென்படணும். நாமெல்லாம் தூங்கும் போது அவன் தூங்காம இருக்கணும். அப்படிதானே? நீங்க மட்டும் தான் தூங்குவீங்களா, நானும் தூங்குவோம் அப்படின்னாக்கா அது யாருக்குரிய வேலை கிடையாது, காவலாளிக்குரிய வேலை இல்லை. அப்ப கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த நாட்களில நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த நம்ம சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் என்னை ஆவிக்குரிய காவலாளியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காவலாளி என்று சொல்லும் பொழுது கேள்விப்படுகிறவர்களை உதாசீனப்படுத்துகிறவன் அல்ல, கேள்விப்படுகிறவர்களை சம்பந்தப்பட்ட இடத்துல சொல்லுகிறவன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, தேசத்தில் காணப்படுகிற அவலங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறதான காவலாளிகளாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இரவுல எழுந்து ஜெபிக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், தெரிய வேண்டாம். அப்படிதான் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபங்கள் விளம்பரப்படுத்தப்படாமல் இருக்கணும். நல்லது, அப்படிதான் ஜெபங்கள் இருக்கணும். உன் அறக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. நம்முடைய அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா எப்படி பலன் கொடுப்பாரா? வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ காவலாளி என்று சொல்கிறவன் யார்? அவன் அதன் திறப்பிலே நிற்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு சொல்லி எச்சரிக்கை உண்டு பண்ணுகிறவன். காவலாளியின் கண்கள் பிரகாசமுள்ள கண்களாக, எதிரிகளை அடையாளம் காண்கிற கண்களாகவும், ஜனங்களுக்கு எச்சரிப்பை ஒழிப்பை கொடுக்கிற கண்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட காவலாளியா நிற்க செய்கிற தேவன். அது ஆவிக்குரிய ஒரு பிரயாசம், ஆவிக்குரிய செயலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வேகமா 2 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்கிறோம், உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி வைத்திருக்கிறேன்? காவலனா வைத்திருக்கிறேன். ஜனங்களை வாயின் வார்த்தைகளை கேட்டு எச்சரிப்பாயாக. 33:7. என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஏசாயா 62:6. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒருக்காலும் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபப்படுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்காகாது. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அப்போ 3வது ஒரு பிரயாசத்தை குறித்து பார்க்கிறோம். அன்பின் பிரயாசம். என்ன பிரயாசம் அது? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? எல்லாமே சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆவிக்குரிய, திரும்ப சொல்லுங்க, ஆவிக்குரிய காவலாளிகள். அல்லேலூயா. எஸ். இந்த மொர்தெகாய் அகாசியருக்கு வர மரணத்திலிருந்து அவனை தப்புவித்தான். அன்னைக்கு மறந்து போனாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் நினைத்தானோ அந்த எதிரியாகிய ஆமானை கொண்டு தேவன் மொர்தெகாயின் தலையை உயர பண்ணின கர்த்தர். அல்லேலூயா.
நீங்கள் நான் காவலாளியாய் ஆவிக்குரிய வாட்ச்மேன், ஆவிக்குரிய அந்த காடா நாம் நிற்கும் போது தேவ சமூகத்தில் நாம் பிரயாசப்படும் ஜெபத்தினாலையும் ஆவிக்குரிய யுத்தத்தினாலையும் தேவ சமூகத்தை திறப்பினால் நிற்கும் பொழுது நாம் கேட்கிறவர்களை காவலை என்ன செய்கிறான்? எதிரி வருகிறான் என்கிறத ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறான். எதிரி வருகிறான் என்பதை தெரியப்படுத்துகிறான். என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, தெரியப்படுத்திட்டோம் அவன் அப்படியே போனான்னா அவன் ரத்தப்படி அவன் மேலதான் இருக்கும். தெரியப்படுத்தாம போயிட்டா காவலாளி மேல வந்துடும். ஆகவே இந்த காலவெளி தேவ சமூகத்தை நம்ம சொல்லணும், நான் திறப்படி நிற்கிறதான ஒரு காவலாளியா, ஒரு ஒரு பாதுகாவலராக நிற்க நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது அந்த அன்பின் பிரயாசத்தை தேவன் இந்த பூமியிலே கனப்படுத்துகிறார், மறுமையிலே கனப்படுத்துகிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்வது 1 சாமுவேல் 24:18. 1 சாமுவேல் 24:18. நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. இங்க சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. 17 வசனத்துல தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிற நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். இங்க என்ன ஒரு பிரயாசத்தை குறித்து நான் பார்க்கிறோம்னா, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்ல விரும்புவாங்க. என்ன ஃப்ரூட் அது? ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், ஆவிக்குரிய கனிகளை தருகிறதா. முதல்ல பார்த்தா ஸ்பிரிச்சுவல் எய்ட், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் கேர், மூணாவது ஸ்பிரிச்சுவல் வாட்ச், ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன், நாலாவது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன பிரயாசத்தை பார்க்கிறாரா? அன்பின் பிரயாசத்தை பார்க்கிறாரா? ஆவிக்குரிய பிரயாசத்தை அவன் காண்பிக்கிறான். தாவீது சவுல் சொல்கிறான், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா நீ எனக்கு. ஆனா உலகம் எப்படிப்பட்டதுங்க? தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனம், சாபத்திற்கு சாபம், பழிக்கு பழி. ஆனா தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீதை குறித்து அவனுடைய பிராண பகைஞனாகிய சவுல் சொல்கிறான், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா நீ எனக்கு நன்மை செய்தாய். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அது என்னன்னது? பெரிய பட்டியலை போடுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், துர்வீச்சை, காமம், பொறாமைகள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், கொலைபாதங்கள், விக்கிரக ஆராதனை, புள்ளி சூன்யம், கொலைகள், இப்படி ஒரு பெரிய பட்டியலை போட்டு ஆவியின் கனியை குறித்து சொல்கிறார். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் எபேசியர் 5:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் அது விளங்குமா? வாசிங்களா. ஆவியின் கனி எங்க விளங்கணுமா? நற்குணத்துல விளங்கணும், நீதியில விளங்கணும், உண்மையில. தாவீது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் தரமா இருந்தார். இயேசுதாரனை தேடி வரும் பொழுது இலைகள் மட்டும் இல்லைங்க, அதுல கனிகள் நிறைந்ததா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரயாசத்துக்கு ஆண்டவர் நிச்சயமான பலனை தருகிறார். தாவீதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது நாம் யாரும் அறிந்தது. அவங்க தேவன் அவரை சிங்காசனம் உட்கார வைத்து அழகுபடுத்தின கர்த்தர் நம்மையும் அவருடைய நாமத்தை நிமித்தம் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை தேவன் மறந்து விடுகிறதற்கு அணிவுள்ள தேவன் அல்ல. நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு உதவியா போயிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு இடைஞ்சலா வந்திருப்பாங்க. நீங்க அவங்களை உயர்த்து விட்டு இருப்பீங்க, அவங்க உங்களை தாழ்த்த விட்டுருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய கிரியைகள் ஒன்றும் தேவன் மறக்கல. அதற்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் யோசேப்புடைய வாழ்க்கையில. யோசேப்பு எப்படிப்பட்டவரா இருந்தார்? ஆவிக்குரிய உதவி செய்கிறவராக, ஸ்பிரிச்சுவல் எய்டா இருந்தார். இரண்டாவது யோய்தாவை பத்தி பார்த்தோம், எப்படி இருந்தார்? ஸ்பிரிச்சுவல் கேர்டேக்கரா இருந்தார். மூன்றாவது மொர்தெகாய் குறித்து பார்த்தோம், எப்படி இருந்தார்? ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேனா இருந்தார். நான்காவது தாவீது குறித்து பார்க்கணும், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் தரவரா இருந்தார். விதமான பிரயாசங்கள் தேவன் ஒரு நாள் மறக்கிறது இல்லை. நம்ம இருக்கிறத அப்படியே நம்ம எழுந்திருப்போம், தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நீங்கள் அப்படியே உட்கார்ந்த இடத்துல நீங்க இருங்க. கர்த்தருடைய பந்தியை நம்ம நடத்த போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 6:10 சொல்கிறது, தமது நாமத்தின் நிமித்தம் காண்பிக்கிற அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல.